இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் ஷீட்டுக்காக ஆன்லைனில் ஏற்கனவே அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGE-TNGOன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tg.tn.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு tg.tn.gov.in சொல்லியிருக்கும். நீங்கள் வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பாட்டமில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அபவுட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நோட்டிஃபிகேஷன் டைப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டாக HSC செகண்ட் இயர் மார்ச் 2025 ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேனடு காப்பி டவுன்லோட் சொல்லி நியூன்னு சொல்லி லோட் ஆகும். அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் சொல்லியிருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். இயர் மந்த் டேட் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர் அப்புறம் மந்த் அப்புறம் டேட் அந்த ஃபார்மெட்டை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரெட் கலரில் வந்து டவுன்லோட் சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து PDF ஃபார்மெட் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி 12th ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.